ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Vijis ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸில் நம்ம ஆரஞ்சு பழத்தோட மருத்துவ குணங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்சு பழத்தில் இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார் சத்து இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். அது எப்படி நம்மளுக்கு வந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு வந்து இந்த ஆரஞ்சு பழம் எப்படிலாம் நம்மளுக்கு உதவுது, மருத்துவ பயனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் எடை எப்படி இது மூலமாக குறையுதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தில் ஃபெக்டின் எனப்படும் கரையக்கூடிய நார் சத்து நிறைய உள்ளது. இது உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்புகளை நீக்கி, மேலும் இவை உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொழுப்பை குறைக்க நன்கு நமக்கு உதவுது. கொழுப்புச்சத்து அளவுக்கு அதிகமாக இருந்தால் இந்த ஆரஞ்சு பழமாகவோ இல்லை ஜூஸாகவோ நாம் எடுத்துக்கும்போது வெயிட் நல்லாவே குறையிறத நாம் கண்கூடாக பார்க்கலாம். நம் இதயத்தை பாதுகாக்க இது உதவுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்கும் பொட்டாசியம் சத்து இதயத்தை பாதுகாப்பதோடு இதய நோய் வராமல் தடுக்கவும் பெரிதும் உதவுகுது. இதய துடிப்பை வந்து இது சீராக்குது. இந்த ஆரஞ்சு பழம் தினமும் நாம் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறது நம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோயிலிருந்து உடலை பாதுகாக்க உதவுது. வைரஸ் நோய்களில் இருந்து கூட இது தடுக்க உதவுது. இதில் பாலிபிலின் என்ற ஒரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது மலச்சிக்கலை கூட குணமாக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, குடல் இயக்கத்தை சீராக வைத்து கொள்வதற்கு இதில் இருக்கும் நார் சத்து நம்மளுக்கு உதவுது. ஆரஞ்சு பழம் மலச்சிக்கலை எளிதில் குணப்படுத்தும். ஸோ தினமும் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் கூட நம்மளுக்கு போக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமாக இந்த ஆரஞ்சு பழம் இருக்குது. அடுத்த பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, கண் பார்வை அதிகரிப்பது. இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் நிறைந்துள்ளதனால இது வந்து கண் சம்பந்தமான நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்துது. கண் பார்வையை வந்து தெளிவாக்குது. மங்கலான பார்வையை கூட குணப்படுத்தி தெளிவாக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ரத்த அழுத்தத்தை கூட இது சீராக்குது. தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் நாம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து இது குறைக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஃபெக்டின் மற்றும் ஃப்ளனாய்டுன்ற ஒரு சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் தன்மையை இது அதிகமாகவே கொடுக்குது. ஸோ தினமும் நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா பிபியும் கண்ட்ரோல் ஆகும். அடுத்த பெனிஃபிட்ஸ் பாருங்கள். சிறுநீரக கற்களை கூட இந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ் வந்து கரைச்சி எடுக்குமா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி நிறைந்துள்ளதுனால நம்மளுடைய சிறுநீரக கற்களை உருவாவதை தடுத்து சிறுநீரக பிரச்சனையை வந்து சரி செய்து தினமும் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கும்போது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த ஆரஞ்சு பழம் நம்மளுடைய சரும நோயை கூட குணப்படுத்துது. வெயில் காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி செய்வதோடு வயது முதிர்வை தடுக்க தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது மூட்டு வலியை கூட குணப்படுத்துது. தினமும் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்துக்கும்போது மூட்டு வலி மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இது சரி செய்யும். ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற ஃப்ளோலேட் எனும் சத்து ஆண்களின் விந்து உற்பத்திக்கு உதவுகிறது. இது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பழத்தோட மருத்துவ பயன்களை பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இல்லை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye from Vijis.